ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு சியூஇடி இப்படின்னு சொல்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக நிறைய காலேஜஸில் வந்து இது எழுதலாம். ஸோ இது எழுதுறதுனால நிறையா அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நிறைய வேரியஸ் யூனிவர்சிட்டி அரௌண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் அட்மிஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த சியூஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அது பற்றின வீடியோ தான் இது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். முக்கியமான டீட்டெயில் இதை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 26 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது இதுக்கு, அதிலே நம்ம பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட்னாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள், நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டேட் என்னென்னு பாருங்கள், May 15 to May 31 சொல்லியிருக்காங்க. எந்த டேட்னு வந்து எக்ஸாக்டாக தெரியல. வித்தின் தட் வீக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாமல் ஹைப்ரிட் மோட் மாதிரி இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சியூஇடி கிளியர் பண்ணும்போது ஹைப்ரிட்டாக சுற்றி இருக்க அதர் யூனிவர்சிட்டிஸாக இருக்கணும், காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எப்போனா இந்த சியூஇடியை வந்து கிளியர் பண்ணும்போது. அதே மாதிரி வேரியஸ் காலேஜஸ்க்கும் வந்து இந்த சியூஇடி யாரெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ வந்து காமிக்கிறேன், கீழே நம்ம பார்ப்போம். அதை இப்போது இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புது சேஞ்சஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இப்போ அதில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இப்போ வந்து சப்ஜெக்ட்ஸ்க்காக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 1.5 lakh கிட்ட பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற டைமில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அதர் கேட்டு, நீட்டு, ஜேடபிள்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக 1.5 lakh பீப்புள் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 6 சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் 10 சப்ஜெக்ட் கிட்ட சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 டொமைன் சப்ஜெக்ட் வந்துடும். அதாவது அந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரியான திங்ஸு. அது இல்லாமல் 2 லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று 1 ஜென்ரல் டெஸ்ட்டு, அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அட்மிட் கார்டும் ரிசல்ட்டுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாமே செகண்ட் வீக் ஆஃப் மே அந்த டைமில் வந்து உங்களுக்கு இங்கே சியூஇடியோட 2024 அட்மிட் கார்டு வந்து வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து June 30 அந்த மாதிரியான டைமில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது ஆன்லைன் பப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சியூஇடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். டோட்டலாக பார்க்கும்போது 259 யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் சியூஇடி கிளியர் பண்ணும்போது இந்த 259 யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இந்தியா லெவலில் ஒரு கொண்டு வந்த விஷயந்தான். ஸோ சிஇடி நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. இதில் எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் பாருங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதில் ஒரு 46 யூனிவர்சிட்டிஸ் வந்து சிஇடி அக்செப்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஒரு 44 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், 32 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 134 நம்பர்ஸ், அதர் யூனிவர்சிட்டி ஒரு 3 பேர்கிட்ட 3 யூனிவர்சிட்டி இந்த சிஇடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் அட்மிஷன். இப்போது இந்த சிஇடி பார்ட்டிசிபேட்டிங்கில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சம் ஆஃப் தம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயுமே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதுவும் ஃபர்தர் வேணும்னா நீங்கள் சிஇடி கிளியர் பண்ணி அங்கே அப்ளை பண்ணி படிக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டிலே இஃப் நீங்கள் சிஇடி அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பக்கத்துலேயே உங்களால் எதில் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து காலாப்பேட் அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்குது. எங்கன்னா பாண்டிச்சேரியில் தான். அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாடு. இவங்க வந்து யாருன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இந்த 2 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடும். இதே மாதிரி சிஇடி 2024 டீம்டு யூனிவர்சிட்டி யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யார் சிஇடியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்டு ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன். இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில்.
சேம் தமிழ்நாடும். அதே மாதிரி அடுத்து என்ன காலேஜ் பார்த்தோன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இது வந்து சென்னையிலையும், நூருல் இஸ்லாம் சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் குமரகோவில்லையும், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இது எங்கன்னா சேலம்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் சிஇடி கிளியர் பண்ணி ஃபர்தர் இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி சிஇடி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 4 இன்ஸ்டிடியூட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் தான். அடுத்து பார்த்தோம்னா சிஇடியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி யாருன்னு பார்த்தோன்னா ஜாய் யூனிவர்சிட்டியும் வந்து கன்னியாகுமரியில் இருக்காங்க. ஸோ இவங்களுமே சிஇடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் அட்மிஷன்ஸ். இதில் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் இப்போ அஃபிஷியலாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்னும் போக போக காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கரண்ட்டாக 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த 10th 11th 12th பீப்புளுக்காக நம்ம நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் ஆர் கரியர் கைடன்ஸ் ரிலேட்டட் எனி டவுட்னாலும் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் அங்கே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.